தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिस्सेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் அனைத்து சௌபாகியங்களும் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா முதல் அத்தியாயம் 44வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச உத்சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசஹ பவதீத்யனுஷ்ருஷ்ரும. அர்ஜுனன் கண்ணனிடத்தில் தன்னுடைய இயலாமையை மறைத்துக் கொண்டு தனக்கு தெரிந்த ஞானங்களை வைத்து தான் போரிடக் கூடாது என்கின்ற முடிவை எப்படி வழியில் சொல்லுவது என்பதற்காக முயற்சி செய்து கொண்டே கடைசியில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய வாக்கினை முடிக்க ஆரம்பிக்கின்றார். அவனுக்கு என்ன குழப்பம் அப்படிங்கிறது கூட தெரியாம அத்தனை விதமான வேதங்களுடைய ஞானங்களை எல்லாம் போட்டு குழப்பி ஏதோ ஒரு ரெசிபி மாதிரி ரெடி பண்ணி ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மை நியாயப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அதை முடிக்கிறார். இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளணும் இல்லையா? அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஞானி சொல்றார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அண்டோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொன்னோன்னே இவரை பிடிச்சி ஜெயில போடுங்கப்பா அப்படின்னு ஒரு ராஜா சொன்னானா எப்படி இருக்கும்? நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னா நான் யாருக்கும் அடிமை கிடையாதுன்னு அர்த்தம். அதற்காக ராஜாங்கத்தை எதிர்த்து நான் ரெவல்யூஷனா ஒரு மாதிரி ரெபல் பண்ண போறேன்னு அர்த்தமா என்ன? புரட்சிகரமான வீரனாக போறேன்னு அர்த்தமா என்ன? நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னா எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்காருனாக்கா, இந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற எந்த அரக்கர்களுக்கும் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்கின்ற 6 விதமான எதிரிகளுக்கும் யாருக்கும் நாம் அடிமையல்லோம். நாமார்க்கும் குடியல்லோம் நடலையல்லோம் நரகத்தில் இடர்படும். நரகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நரகம் அப்படிங்கிறது கர்மத்தினுடைய பலன். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு கர்மம் பண்ணினா அதற்கு 2 விதமான பலன்கள் கிடைக்கும். புண்ணியமும் கிடைக்கும், பாபமும் கிடைக்கும். இப்ப நான் என்ன கர்மம் பண்றேன்னே தெரியாம பண்ணும்போது நிஜமாகவே புண்ணியமும் பாபமும் கண்டிப்பாக வந்துடும். இந்த சரீரம் என்பது இந்த பிறப்பிற்கு பிறகு இறப்பை சந்திப்பது உறுதி, இறப்பிற்கு பிறகு மற்ற லோகங்களை சேருவது உறுதின்னு தெரிந்து கொண்ட அந்த ஞானி கண்டிப்பா கர்ம பலன் மூலமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதை நான் வேண்டாம்னு சொன்னாலும் அது போக. ஆனா என்னுடைய ஞானம்
பகவானுடைய சரணார விந்தங்களை பற்றி கொண்ட நான் ஞானம் என்கின்ற அக்னியினால் இந்த கர்ம பலனை எரித்து விட்டபடியால் எனக்கு மரணமே கிடையாது, மிருத்யுவையை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, காலனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது என்கின்ற அந்த ஞான தார்டியத்தோட, அகங்காரத்தோட அல்ல. அகங்காரத்துக்கும் ஆத்ம பலத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அகங்காரம் என்பது தானல்லாத தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வலிமைகளையும் தன்னுடைய அழகையும் தன்னிடம் இருக்கக்கூடிய பண பலத்தையும் ஆள் பலத்தையும் இவைகளெல்லாம் ஒன்றி கூட்டிக் கொண்டு அவைகள் என்னை பாதுகாக்கும் என்கின்ற பயத்தோடு வருவதுதான் அகம்பாவம், அகந்தை. இதெல்லாம் ஞான பலம் என்பது, ஆத்ம பலம் என்பது மிருத்யு என்கின்ற மரணத்தை பார்த்தே பயப்படாத ஒரு நிலை. அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த வாய்மை எனப்படுவது, பகவத்கீதைன்னு சொன்ன உடனே அத்தனை பேருக்கும் என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, இந்த நூல் போரை தூண்டுவது. என்கிட்ட ஒருத்தர் வந்து சுவாமிகளை நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கேள்வியை கேட்டுட்டு சிரிக்கப்படாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், கேள்வி கேட்டுட்டு நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு. இல்ல அபத்தமான கேள்வியா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். கேள்வியே அபத்தம் தான், அது எந்த கேள்வியா இருந்தா என்ன. ஆனால் கேள்வி ஞானத்தினுடைய அறிகுறின்னு கூட சொல்லப்படுகிறது. அதனால எதை மட்டும் கேட்டுட்டு தெரியறோம் இல்லையா, ஏன் படைச்ச, என்ன ஏன் பெத்த, அப்புறம் இந்த உலகத்தை ஏன் படைச்சு நம்மளை அவஸ்தைப்படுத்திட்ட அந்த பகவான் என்ன சாடிஸ்டா, கேட்கலாம் அப்படின்னா எப்படி கேட்க வேண்டும் என்கின்ற முறை தெரிஞ்சு கேட்கணும். அதனால இவருக்கு கொஞ்சம் பயம். என்ன விஷயம் புரிந்தவர், அதனால அவருக்கு கொஞ்சம் தயக்கம். இல்லை கேளுங்க, உங்களால தப்பா கேட்க முடியாது. மூளையே இல்லாம கேட்கறது என்னன்னு கேட்டா, கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு வாய் இருக்குங்கிறதுனால என்னத்தை மட்டும் கேட்டுறது. மூளையே இல்லாம கேள்வி கேட்கிறங்கிற பேர் வழியில என்னத்தையாவது கேட்கிறது. ஆனால் இவர் ஒரு நல்ல டைப்பு தான், ஒரு நல்ல ஒரு பக்குவமான சாஸ்திரம் அறிந்தவர். அவர் கேட்டது, வீட்டில் மகாபாரத போர்க்களத்துடன் கூடிய கண்ணனையும் அர்ஜுனனையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே. அது மட்டுமல்ல, வீட்டில் மகாபாரதத்தை படிக்க கூடாது, மகாபாரதம் புஸ்தகமே வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்புறம் கண்ணன் புல்லாங்குழலோட இருக்கக்கூடாது, பசுமாட்டோடையும் புல்லாங்குழல் இருக்கக்கூடிய கண்ணனும் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அவர் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே அப்படி காட்டுக்குள்ள போயிடுவார் போல. இது எப்படி நம்முடைய சமுதாயத்தில் இந்த மாதிரியான ஐடியாக்கள் எல்லாம் எப்படி வளருகிறதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, சரியான விஷயம் நமக்கு புரியல, புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, இருந்தாலும் மனசு இல்லை. அதைத்தான் புரிகிறது. பகவத்கீதை என்பது போர் நூல் அப்படின்னு சொன்னா அபத்தம், விஷயம் புரியலன்னு. பகவத்கீதை என்பது அஹிம்சா என்கின்ற பரம தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு நிறைய பேர் தன்னுடைய ஏதாவது புரிந்து கொள்ளாம ஏதாவது பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்றது. பகவத்கீதை அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதற்கு முன்பு அஹிம்சா அப்படின்னா என்னன்னு தெரியும். அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அஹிம்சை என்பது உத்தமமான தர்மம் என்று கூறப்படுகிறது. அதிலும் கூட இந்த அனைத்து தர்மங்களும் பாருங்க, நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்களும் இந்த அஹிம்சை என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டவைகள் தான். நம்ம பூஜை எடுத்துக்கிடுவோம், கும்பாபிஷேகத்தை எடுத்துக்குவோம், அல்லது யாக யஜ்ஞ ஹோமங்களை எடுத்துக்கிடுவோம், இல்ல தான தர்மங்களை எடுத்துக்கொள்ளுவோம், அல்லது சேவைகளை எடுத்துக்கொள்வோம். உயிர்களுக்கு சேவை செய்வது நர சேவை, நாராயண சேவைன்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம நாட்டுல இன்னும் கூட அன்னதானம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பு. உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. அன்னதானத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கறது நம்ம தான். நம்ம நாட்டில இருந்துதான் இப்ப மற்ற நாடுகளில் நம்முடைய கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான அந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இப்போ மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு
வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா வெளியில வந்த உடனே அங்க வந்து யாரோ ஒரு புண்ணியவான் வந்து அதை தானம் கொடுத்திருப்பார், அதை நம்ம பிரசாதமாகத்தானே வாங்குறோம். அங்க பாவனை மாறிடுது இல்லையா? இந்த மாதிரி இந்த அன்னதானம் அப்படிங்கறது வந்து இந்த உணவு அப்படிங்கிறதுலயே தர்மம் இருக்கு. இந்த உணவு வந்து நாம் வந்து உணவு சாப்பிடும் போது பேசாமல் அமைதியாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மேற்கத்திய நாடுகள் என்னன்னு கேட்டா மீட்டிங்கே பார்த்தா அந்த டைனிங் ஹால்ல தான் நடக்கும் இல்லையா? அவர்களுடைய தர்மம் வேற, நம்முடைய தர்மம் வேற. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேற. நம்ம இடத்தில் வந்து எச்சில் அப்படின்னா அதை நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். எச்சில் அப்படிங்கிறது வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரையும் தான் குறிக்கின்றது. அதே போல ஒரு பொருளை ஒருவர் சாப்பிட்டு விட்டால் அதை நாம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு வந்து விஞ்ஞான ரீதியா நான் விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவர்களுடைய பாக்டீரியாஸ் எல்லாம் மற்றவர்களுக்கு போயிடும், அதனாலதான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்கிற ஒழிய முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல. ஏன்னு கேட்டா பொருள்களின் மூலமாக ஒவ்வொருவருடைய இயல்பும் அவருடைய கர்ம பலனும் கொடுக்கல் வாங்கலாக நடத்த முடியும். ஒருத்தருடைய நன்றியை நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தா அந்த நன்றியை காண்பிக்கிறதா ஆகிறது இல்லையா? அந்த பொருளை பார்க்கும் போது எப்பொழுதெல்லாம் அந்த பொருளை அவர் பார்க்கிறாரோ அப்பெல்லாம் நம்முடைய ஞாபகம் வரும். அந்த நன்றியான அந்த அனுபவமும் ஞாபகத்துக்கு வரும். அதனால ஒரு எச்சில் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே ஒரு பெரிய உதாரணம். இந்த எச்சிலுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனே கிடையாது. ஆனா நம் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் வந்து எழுத்துக்களுடன் இருக்கக்கூடிய மொழிகள் ஆகட்டும், எழுத்துக்களே இல்லாமல் மொழிகள் எல்லாம் இருக்கின்றன, அவைகள் ஆகட்டும், அத்தனையிலுமே இருக்கும். சமஸ்கிருதத்துல உச்சேஷ்டம் அப்படின்றது, ஹிந்தியில ஜூட்டா அப்படிங்கும். ஒவ்வொரு லாங்குவேஜ்லயுமே இந்த வார்த்தைக்கு உண்டான எக்ஸாக்ட் வேர்டு இருக்கும். இங்கிலீஷ்ல கிடையாது. ஏன் கிடையாது? போய் கேட்டு பாருங்க, ஏன் சார் இது இல்லை அப்படின்னா அவனுக்கு கான்செப்டே புரியாது. அதுல என்ன தப்பு, அதுல என்ன தவறு சார்? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா உட்கார்ந்து சாப்பிடலாம், அதனால இதுல என்ன தவறு? தவறே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுதான், அதாவது ஒருத்தர் கிட்ட ஏதாவது நம்ம சாப்பிட போட்டுட்டோம்னாக்கா அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிறது தான் தர்மம். ஆனா அதுல எச்சிலுங்கிற கான்செப்டை எப்படி புரிந்து கொள்ளணுமோ அப்படி புரிந்து கொள்ளணும். அதை வந்து நீ வந்து ஓரியா சாப்பிட்றதுக்கு உன்னுடைய தர்மம் வந்து சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த அஹிம்சையை பரமமான தர்மமாக வைத்த நம்முடைய சனாதன தர்மம் அத்தனையுமே எல்லா விஷயங்களிலும் அந்த அஹிம்சையை கொண்டு வரும். உண்மையை பேசுவதிலும் கூட அஹிம்சை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. உண்மை பேசுறது எதற்காக கேட்டா அஹிம்சையை நிலைநாட்டுவதற்காகத்தான். அப்ப அஹிம்சா பரமோ தர்மம்னாக்கா அதுவேதான் சிறந்த தர்மம். இந்த அஹிம்சையை இந்த கீதாவானது ஆமோதிக்கிறதா இல்லையா? இந்த கீதைய அஹிம்சையை பேசுறதா இம்சையை பேசுறதா? அப்படின்னா கீதா அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடியே தர்மம் என்றால் என்ன என்பதில் நாம் தெளிவு கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் இந்த முதல் அத்தியாயத்தில் தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன என்கின்ற குழப்பம் வந்து அர்ஜுனனுக்கே இருந்தது. இப்ப நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். வாய்மை எனப்படுவது தர்மம். குறளிலும் கூட நம்ம வள்ளுவன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீதில்லாத சொல்லல் சொல்றாரா இல்லையா? ஆனால் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கார். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. போன உடனே அட்மிட் பண்ணி ஏதோ செஸ்ட்ல வந்து ஹிருதயத்துல வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து ஒரு வலி வந்ததுனால அவர் சொல்ல மற்றவர்கள்லாம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கார். இந்த டாக்டர் பார்த்துட்டு இவர் கேட்கிறார், டாக்டர் எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு. அந்த பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இந்த கார்டியாக் இந்த ஹிருதய சம்பந்தமா அத்தனை செக்கப்பையும் பண்ணிட்டு ஒன்னும் இல்லையே நார்மலா இருக்கல, நீங்க டோன்ட் வரி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ஏதோ கொஞ்சம் அந்த சதப்பிடிப்பு ஏதோ தூக்குனீங்கல்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லையே டாக்டர் நான் ஒன்றும் தூக்கலையே அப்படின்னா,
அது தூக்கத்துல பிறண்டு படுத்திருப்பீங்க நீங்க. அப்போ வந்து இப்படி திரும்பும் போது ஏதோ சுருக்கு கூட ஏற்பட்டு இருக்கலாம். அதெல்லாம் சரியா போயிடும். ஒரு 2 நாளைக்கு அமைதியா வீட்டுல எல்லாம் வந்து கச்சாமச்சான் இருக்கும், அமைதியா ரிலாக்ஸ்டா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது அந்த வைத்தியர், அந்த மருத்துவர் எந்த விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? அவருக்கு வந்தது வந்து ஹார்ட் அட்டாக். ஆனா அதை அவர் உடனே சொல்லியிருந்தா அங்க வந்து தீமை நடந்துடும். அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த உண்மையை கடைசியில அவர் 2 நாள் கழித்து அவருக்கு ஓரளவுக்கு எல்லாம் தைரியம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு இந்த சொல்லும் போது கூட அது ஒண்ணும் இல்ல, இந்த ஹிருதய துடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு செகண்டுக்கு நின்று அதுக்கப்புறம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே அவருக்கு விஷயத்தை புரிய வச்சுட்டார். அப்புறம் இதுதான் ஹார்ட் அட்டாக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டோன்னா, யார் சொன்னாங்க? ஐய, இதெல்லாம் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, அது மற்றவங்க யாரோ சொல்லுவாங்களா இருக்கும், ஆனா அது வந்து ஒரு நொடிக்கு நின்று மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஆனா வந்து டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ ஓரளவுக்கு அந்த சொல்லும் போதும் கூட, வாய்மையை சொல்லும் போது கூட கொஞ்சம் நீட்டி உடனே சொல்லாம அந்த கேட்பவருடைய வாழ்க்கையில் மனதை செலுத்தி அவருடைய நன்மைக்காக அவர் இந்த வைத்தியத்தை செய்கிறார். அவருக்கு தேவை ஏற்படின், அவருக்கு ஒரு ஆபரேஷன் செய்யும் போது அந்த அவருடைய உடலை கிழித்து தான் பண்ணணும். அந்த இடத்துல இவர் வந்து அஹிம்சையை ஃபாலோ பண்ணல அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்டா சொல்ல முடியும், இல்ல எஃப்ஐஆர் தான் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இது வந்து ஒரு வைத்திய சிகிச்சையான ஒரு நூல். இதை படிக்காமலேயே இதைத்தான் சொல்லுகிறதுனாக்கா அது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். யாரும் வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு நீங்க வந்து தவறு அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம சனாதன தர்மத்தினுடைய முதல் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா ஃப்ரீடம். கோயிலுக்கு வாங்க அப்படின்னு நீங்க கோயிலுக்கு போய்தான் ஆகணும், கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறதா என்ன? யாராவது சொல்லுகிறார்களா என்ன? அம்மா வந்து வாடா கோயிலுக்குனாக்கா உன்னோட சுவாமியை நீயே கும்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்றான் பையன். ஆனா அந்த அம்மாவும் அவனுக்கும் சேர்த்து கும்பிடுறார், என் பையனுக்கு வந்து அறியாமையினால உன்னை புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறானே, நீ அவனுக்கு புத்தியை கொடுன்னு அவங்க அம்மா தான் போய் கும்பிட்டுட்டு இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்காரர் என்னன்னு கேட்டா பிசினஸ்லயே பிஸியா இருப்பார் பாவம், அவருக்கும் சேர்ந்து இந்த அம்மா தான் கும்பிடும், தன்னுடைய குழந்தைங்களுக்கு, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு, தன்னுடைய கணவனுக்கு. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்களுக்கும் சேர்ந்து கோயில்ல போய் அந்த அம்மா வழிபாடு பண்ணிட்டு இருக்கும். கட்டுப்பாடு அப்படிங்கிறது உள்ள இருந்து வர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தினுடைய நோக்கம். ஆக ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த அர்ஜுனன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, தனக்கு இருந்த பிரச்சனையினால சாஸ்திரத்தினுடைய ஞானங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இதெல்லாம் பண்ணினா பாவம் வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பினுடைய மகத்துவம் தெரியாமல் அவர் இதை முடிக்கிறார். நிறைய விஷயம் பேசினார் அவர். என்னென்ன பேசினார்னு கேட்டா, இந்த தீயவர்களை கொள்றதுனால நமக்கு பாவம் தானே வரும்னு சொல்லி தீயவர்களை களைய வேண்டிய இடத்துல இருந்து சொல்றார். உதாரணத்துக்கு ஒரு விவசாயி நெற்பயிர்களை எல்லாம் நட்டு விட்டுட்டு களை எல்லாம் நெற்பயிர்களை தாண்டி திபுன்னு வளர இவர் உரம் போடுறார். இவர் உரம் போடும்போது அந்த உரம் எதற்கு போகும்னு கேட்டா, நெல்லுக்கு போறதுக்கு முன்னாடி புல்லுக்கு போயிடும். இப்ப உரம் போட்டா எது திபுன்னு வளரணும்னு கேட்டா, களையெல்லாம் தான் விறுவிறுன்னு வளர்ந்துடும். களை வளர்ந்துருச்சுன்னாக்கா நெல்லு காணாம போயிடும். அப்போ வந்து விவசாயி சொல்றார், இந்த களையெல்லாம் பார்த்தா ஹிம்சை பண்றதுக்கு மனசா இருக்கு அப்படின்னு விவசாயிக்கு தன்னுடைய நிலத்துல வந்து களை ஏற்படாம பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. விவசாயம் பண்ணி பாருங்க, மனசுல பொறுமை வரும். நெற்பயிரை போட்டு பார்த்துட்டு அந்த பூமியோட பேசணும். நம்ம வந்து உழவெல்லாம் வந்து முதல்ல அந்த நிலத்தெல்லாம் முதல்ல நல்லா ஏற்பட உழுது விட்டு இந்த அந்த மண்ணை வந்து கிளப்பி விடணும். மண்ணுக்கு ஆகாசம் கிடைக்க செய்யும். அதனாலதான் அதை பரட்டி விடுறது ஏர் உழுதல் அப்படிங்கிறது. மண்ணுக்கு அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அந்த மண்ணை பண்படுத்துறது.
அதுக்கப்புறம் அதுல தண்ணீரை வந்து பாத்தி மாதிரி கட்டி விட்டு வரப்பெல்லாம் போட்டு இந்த விதைகள் களை செடிகளினுடைய விதைகள்லாம் அழுகி அந்த களைகள் எல்லாம் அழிந்துபட்டு போன பிறகு அதை மறுபடியும் வந்து உழுது மண்களை வந்து பதமாக்கி அதற்கு பிறகு நீர் கட்டி பரம்படித்து அதற்கு பிறகு வந்து நாற்றை வந்து அந்த தாய் நாற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேறொரு இடத்துல இந்த நர்சரி மாதிரி பண்ணி அதை கொண்டு வந்து இங்க நடும் பொழுது அந்த நட்டதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் இந்த விவசாயி படுறாரு இல்லையா, அதற்கு பேர் தான் தபஸ். அந்த விவசாயிக்கு எப்படி அந்த கடமை இருக்கிறதோ மண்ணுடனும் இயற்கையுடனும் அந்த நெல்லுடனும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதே மாதிரிதான் ஒரு மன்னனுக்கு தன்னுடைய உயிர்களுடனும் தன்னுடைய மக்களிடத்திலும் அவர்கள் கடைபிடிக்கின்ற தர்மத்தையும் காப்பாற்றுவதில் முனைப்பு இருக்க வேண்டும். அது இங்கு இல்லாம போனதுனாலதான் பிரச்சனை. அர்ஜுனன் தன்னுடைய பொறுப்பை புரிந்து கொள்ளாமல் அதிலிருந்து விலகி ஓட நினைப்பது மட்டுமல்ல, தான் செய்வதை நியாயம் என்றும் அவன் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏதாவது வீட்டுல பிரச்சனைன்னு சொன்ன உடனே நான் ரிஷிகேஷ்க்கு ஓடி போயிடுறேங்கிறேன். ரிஷிகேஷ்க்கு ஓடி போயிடுறேன்னு சொல்லாம ரிஷிகேஷ்க்கு வந்துட்டு இந்த மக்கள் எல்லாமே மாயா சுவாமிகளே, எல்லாம் மாய், உலகமே மாய், அதுலயும் குடும்பம் வந்து சொல்லவே முடியாது, எல்லாம் மாயினுடைய பிரகிருதிகள். ஏதோ வைராக்கியம் புண்ணியம் இருந்தது, வைராக்கியம் கிடைச்சது, கிளம்பி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு குரு வந்து சொன்னா அதை புரிந்து கொள்ள மாட்டார். பயந்து ஓடுவது ஆன்மீகம் அல்ல. பயந்து நீ யாருக்கிட்ட ஓடுறேன்னாக்கா உன்னிடத்திலிருந்து நீ பயந்து ஓடுகிறாய் என்பதை புரிந்து கொள். எங்கு போனாலும் நீ உன்னிடத்திலிருந்து பிரிய முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத அர்ஜுனன் சொல்றார், இந்த குல தர்மங்களை எல்லாம் நாம் அழித்து விட்டால் அனைவரும் சேர்ந்து நரக்கத்தை தான் அடைய வேண்டும் கிருஷ்ணா. எவ்வளவு பெரிய பாவம் பண்ண துணிஞ்சுட்டோம். ஐயோ பாவமே, நல்ல வேளை கிருஷ்ணா, ஏதோ கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தர்ம ஞானம் எல்லாம் எனக்கும் உனக்கும் கொஞ்சம் இருந்ததுனால, நமக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுறாரு இருந்ததுனால, இந்த ராஜ்யத்தினுடைய பேராசையினால தன்னைத்தானே சொல்லிக்கிறார். இதுவரைக்கும் வந்து அவருக்கு இருந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் மாற்றி 13 வருடங்கள் வந்து பல்வேறு விதமான அஸ்திர சஸ்திரங்களை பெறுவதற்காக தவம் செய்து சிவனிடத்தில் பாசுபதாஸ்திரத்தையும் இந்திரனிடத்தில் வஜ்ராயுதத்தையும் அத்தனையும் எதற்கு வந்து அடையப்பட்டார் அப்படின்னு கேட்டா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தானே. மூளை எல்லாம் வேலை செய்யலை. என்ன சொல்றான்னு கேட்டா, அகோ பதவஹத் பாபம் கர்த்தும் யவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ. இந்த ராஜாங்கம் என்கின்ற சுகபோகம் என்கின்ற இந்த பதவி பட்டம் இவைகளுடைய பேராசையினால நம்ம சொந்த ஜனங்களையே கொள்ள நம்ம முயற்சி பண்ணிட்டோமே கிருஷ்ணா. எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை பண்ண நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். கடவுளே வேண்டாம் வேண்டாம், இனிமேல் நான் வந்து அதற்கு முனையவே மாட்டேன். பாருங்க, எமோஷன்ஸ், அந்த உணர்ச்சிகள் ஏதோ தன்னை நியாயப்படுத்திட்டு அது நியாயம்தானே அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுதுதான். ஆனா கிருஷ்ணர் வந்து அமைதியாக பேசாம பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பெரிய மனோ தத்துவ நிபுணர் அவர். ஏன்னா இவன் வந்து என்ன என்ன நினைக்கின்றானோ அத்தனையும் வெளியே கொட்டட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாக காத்துட்டு இருக்கார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், எதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்ட்ராரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். நான் வந்து போரிட போறதில்லை கிருஷ்ணா, ஆயுதங்களை எந்த போறது இல்லை. ஆயுதங்கள் இல்லாம நம்ம நிக்கிறத பார்த்து, நான் நிற்கிறத பார்த்து அதை வந்து அவர்கள் பயன்படுத்தி என்னை கொன்றாலும் பரவாயில்லை. அசஸ்திரம் சஸ்திரபாணயா, நான் வந்து தீங்கு இழைக்க கூடாது. உயிர்களுக்கெல்லாம் தீங்கு இழைப்பதுங்கிறது பெரிய கொடுமை, அது பாவம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருடங்கள் போராட்டத்திலும் எத்தனை போர்க்களத்தில் கோலோச்சி தன்னுடைய வீரத்தையும்
பராக்கிரமத்தையும் நிலைநாட்டிய அர்ஜுனன் திடீர்னு வந்து அஹிம்சா பரமோ தர்மம் என்று அஹிம்சையும் தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய பயத்தையும் மறைப்பதற்காக தன்னுடைய நண்பனிடம் அதை தெரிவிக்க கூடாது என்பதற்காக நியாயப்படுத்தி கடைசியில முடிச்சுட்டார். சஞ்சயன் அடுத்த ஸ்லோகத்தில் சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்ன மானசஹ. இப்ப அப்படியே அந்த காட்சியானது அரசவைக்கு திருப்பப்படுகிறது. அங்கு திருதராஷ்டிரனும் சஞ்சயனும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த சஞ்சயன் தான் அங்க என்னென்ன நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்றார், இப்படியே இவ்வாறு அர்ஜுனன் கூறிக்கொண்டே தன்னுடைய ரதத்திலேயே அனைத்து ஆயுதங்களையும் கீழே போட்டுவிட்டு நிராயுத பாணியாக தேர்தட்டில் சோகத்துடனும் கவலையுடனும் அமர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த முடிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 4 லைன்கள் இருக்கின்றன, வரிசைகள் இருக்கின்றது. அவைகளை நாம் படிச்சுட்டோம். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயः. அர்ஜுன விஷாத யோகம் என்று கூறப்படுகின்ற பெயரை கொண்ட முதல் அத்தியாயமானது கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனுக்கு இடையில் சம்வாதமாகவும் யோக சாஸ்திரம் என்கின்ற பெயர் பெற்றதும் பிரம்ம வித்யை என்று குறிப்பிடப்படுவதும் உபனிஷத்திற்கு நிகரானதுமாகிய பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் முற்றிற்று அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயம். அதனுடைய பெயர் என்ன? அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுடைய கவலைகளை நமக்கு தெரிவிக்கின்ற யோகம். நம்முடைய கவலைகளையே நமக்கு நாம் உணர்ந்து கொள்ள பயன்படுகின்ற யோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அத்தியாயத்தை நாம் அடுத்த பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அனைவருக்கும் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைத்து பூரண ஆனந்தமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.